அனைவருக்கும் வணக்கம். இன்று இரண்டாம் தலைப்பாக அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தலைப்பில் நாம் காண இருப்பது சீதை மற்றும் ராவன் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முதல் சந்திப்பாகும். மதுரை காட்சி படலத்தில் இதை கம்பர் மிகவும் அழகாக எடுத்து கூறுகிறார். விஸ்வாமித்ரர், ராமனுடைய தம்பியான லக்ஷ்மணன் 3 பேரும் மதிலையை நோக்கி நடந்து செல்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் செல்லும் போது மதில் மேல் இருந்த கொடி அசைந்தாடியது. இயற்கையாக தான் அந்த கொடி அசைந்தாடிச்சு. ஆனா கம்பர் இதை எப்படி வர்ணிச்சிருக்காங்கன்னா, மதிலையை நோக்கி வர ராமரை வாவென கையசைத்து கூப்பிடுவது போல கம்பர் மிகவும் அருமையாக வர்ணிச்சு எழுதியிருக்காரு. ராமர் ஏன் மதிலைக்கு போகணும்? ஏதாவது ஒரு காரணம் இருக்குல்லவா? அதை கம்பர் எவ்வளவு அழகா அந்த பாட்டின் மூலியமா சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. மையரு மலரின் நீங்கி யான்சை மாதவத்தின் வந்து செய்யவள் இருந்தால். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தவறுமே செய்யாம தாமரை மலர்ல இருந்து நீங்கி திருமகள் சீதையா மதிலை நகரத்துல இருக்காங்க, அவளை போய் கைப்பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் கம்பர் இவ்வளவு அழகா அந்த பாட்டு மூலியமா சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாம் நினைக்கலாம், சீதை என்ன அவ்வளவு அழகானவங்களா? பின்ன இருக்காதா? மன்மதன்றவங்க இந்த உலகத்துல இருக்க எல்லார் அழகையுமே அறிந்தவங்க. அவங்கனால கூட சீதையை வரைய முடியலையா ஓவியமா, அதுவும் அமிர்தத்தை வச்சு கூட வரைய முடியலன்னு சொல்லியிருக்காரு கம்பர். அப்படிப்பட்ட பேரழகிதான் சீதை. சீதையின் அழகை பற்றி கம்பர் இப்படிலாம் வர்ணனை செய்ய அவங்க 3 பேருமே மதுரைக்குள்ள நுழையிறாங்க. அந்த தெருவே மிகவும் அழகாக காட்சி அளிக்குது. பல நடனங்கள் ஆடி பாடி எல்லாருமே மகிழ்ந்துட்டு இருக்காங்க. வீணை மேலத்தளங்கள்லாம் முழங்க அதெல்லாம் அவங்க 3 பேர்த்தையுமே வரவேற்ற மாதிரி இருந்ததாம். இவங்க 3 பேரும் போற வழியில நடன சாலை ஒண்ணு இருக்கு. அத கம்பர் இப்படி வர்ணிச்சிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஐயம் நுண் இடையார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா இடை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வர அளவுக்கு மிக நுட்பமான இடுப்புகளை கொண்ட பெண்கள் நடனம் ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இத்தனை பெண்கள் இருந்தாலுமே ராமர் யாரையுமே தலை நிமிர்ந்து கூட பார்க்கல. அவங்க 3 பேருமே அரண்மனையை நோக்கி செல்றாங்க. அரண்மனையோட கன்னி மாடத்துல சீதா தேவி நின்னு பாத்துட்டு இருக்காங்க. கன்னி மாடத்துல இருக்க சீதைய கம்பர் இப்படி வர்ணிச்சிருக்காரு. தங்கத்துடைய பிரகாசம், பூவின் நறுமணம், வண்டுகள் அருந்துகிற தேனின் ருசி, சிறந்த சொற்களை கொண்டு எழுதின நல்ல கவிதை, இவை எல்லாத்தையும் ஒண்ணு திரட்டின உருவம் கன்னி மாடத்துல நிக்குது. சீதை அன்னத்தோடையும் அவங்க தோழிகளோடையும் சேர்ந்து ஆடி மகிழ்ந்து விளையாடி கொண்டிருக்கிறான்னு சொல்றாங்க. சீதையை பார்த்த மனிதர்கள் எல்லாம், அடடா தேவர்கள் போல நமக்கு இமைக்கா கண்கள் இருந்தா இந்த சீதையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாமேன்னு வருந்துறாங்க. மற்றொரு பக்கம் தேவர்கள் எல்லாம் இவளை கண்டு கழிக்கிறதுக்கு 2 கண்கள் பத்தாது, இன்னொரு 7-8 கண்கள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சீதையை சுத்தி எவ்வளவோ அழகான பெண்கள் இருந்தாலும் எந்த ஒரு பெண்ணையுமே சீதையோட ஒப்பிட முடியாதுன்னு கம்பர் சொல்றாரு. 100 கோடி மின்னல்கள் ஒன்று சேர்ந்து அவை எல்லாவற்றுக்கும் தலைவியா மின்னல் அரசியா தோன்றவள் தான் சீதை. அப்பேற்பட்ட சீதையை ராமன் பாக்குறாரு. அதே சமயம் சீதையும் ராமரை பாக்குறாங்க. அப்பதான் புகழ் பெற்ற இந்த ஒரு லைன், அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள்ன்ற லைன் உருவாச்சு. என் அருநிலத்தினால் இணையல் நின்று உளி கண்ணோடு கண்ணை கவ்வி உன்னை ஒன்று உண்ணவும் நிலை பெறாத உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அழகான ஒரு காதல் காட்சி வால்மீகி ராமாயணத்துல இடம்பெறல. அங்க ராமர் வில்ல உடைச்சதுக்கு அப்புறம் தான் சீதையை பார்க்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா கம்பர் நமக்காக ரொம்பவே அற்புதமா அந்த காதல் காட்சி நிலைப்படுத்தியிருக்காரு. உங்க எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் ஏற்படலாம், எப்படி முதல் பார்வையிலேயே இப்படி ஒரு காதல் உண்டாகுன்றது. யார் சொன்னா உங்களுக்கு இது முதல் பார்வைன்னு? திருமால் தான் ராமர் அவதாரம் எடுத்ததாகவும் திருமகள் தான் சீதை அவதாரம் எடுத்ததாகவும் கூறப்படுது. திருமாலும் திருமகளும் ஏற்கனவே இணை பிரியாம வாழ்ந்திருக்காங்க. அந்த ஒரு காந்த சக்தி தான் இப்ப ராமரையும் சீதையையும் முதல் பார்வை கண்ட உடனே காதல் வயப்பட வச்சது. கண்வலி புகுந்த காதல் நோய் பால் உறுப்பிறை என எங்கும் பறந்தது. அதாவது பால்ல நம்ம ஒரு துளி தயிர் தான் ஊத்துறோம், அந்த ஒரு துளி தயிர் தான் அந்த பால் முழுவதும் சென்று தயிரா மாறுது. அது போலதான் சீதையின் கண்கள் வழியே புகுந்த காதல் நோய் அவள் முழுவதும் பரவி அவள் உடலை வருத்தியது. இதெல்லாம் பார்த்த சீதையோட தோழிகள் சீதைக்கு ஏதேதோ வைத்தியம் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுவுமே சரிப்பட்டு வரல. சீதையை வருத்துவது எது? ராமருடைய தலைமுடியா, இல்ல நிலா போன்று இருக்க அவரது முகம், அல்லது நீண்ட கைகளா, இல்ல ரத்தினை மலை போல் எழுந்திருக்கும் அவரது தோளா? இதெல்லாமே சீதையை வருத்தல. அவர் உதடில இருக்கும் சிறு புன்னகை தான் சீதையை வருத்திச்சுன்னு சொல்றாங்க. சீதை மட்டும் தான் இப்படி தவிச்சிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. ராமரும் இப்படிதான் தவிச்சிட்டு இருக்காங்க. பொருள் எல்லாம் அவள் பொன்னுருவாயே என்று கம்பர் அழகாத வர்ணிச்சிருக்காரு. அதாவது ராமர் எதை பார்த்தாலும் சீதையோட பொன் போன்ற வடிவம் தான் அந்த பொருள் மேல தெரியுது அப்படின்னு வர்ணனை பண்ணியிருக்காரு. போது ராமர் அவளுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருந்தா நம்ம பண்ற காதல் பிழையாயிருமே என்று என்றாரு. ஆனா அவரே நல்வழி அல்வழி என் மகனம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி அவர் மனசை சொல்லிக்கிறாரு. அப்படின்னா என் மனது எந்த ஒரு தவறையும் செய்யாதுன்றதுதான் அர்த்தம். எனக்காக தான் அவன் நிச்சயம் பறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறாங்க. விஸ்வாமித்ரர் ஜனகர் கிட்ட ராமனை அறிமுகம் பண்ணி வைக்கிறாங்க.
யாராலையுமே தூக்க முடியாத சிவதனுஷ ராமர் தூக்கி அதை முறிச்சிடுறாரு. அந்த ஒரு ஓசை 3 உலகத்துக்குமே கேட்டுச்சான். தசரதன் எங்கேயோ இருக்கும் போது அந்த சவுண்ட் இங்க வரைக்கும் கேட்டிருக்கு. ஆனா பக்கத்துல இருந்த சீதைக்கு அது கேட்கலையா. ஏன்னா சீதை காதல் மயக்கத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ராமர் சிவதனுஷ முறிச்ச உடனே மதிலை நகரமே கொண்டாடுறாங்க. ஜனகரோட சிவதனுஷ முறிச்சிட்டாங்க, சீதைக்கு கல்யாணமாக போகுதுன்னு முழு ஊரே கோலாகலமா அதை கொண்டாடிட்டு இருக்கு. சீதையோட தோழி சீதை கிட்ட போயிட்டு இது மாதிரி ஒரு வீரர் தம்பி அப்புறம் ஒரு முனிவரோட வந்தாங்க, அவங்க சிவதனுஷம் முறிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சீதை கிட்ட சொல்றாங்க. சீதைக்கு சந்தோஷம். இந்த அடையாளத்தெல்லாம் வச்சு அவ ஓரளவுக்கு கணிச்சிட்டா. ஆனாலும் ஒரு குழப்பம் இருந்துட்டு இருந்தது. இந்த சைடு ராமருமே ஒரே குழப்பத்துல தான் இருந்தாரு. நம்ம பார்த்த பொண்ணு கன்னிமாடத்துல வரப்போற அந்த பொண்ணா இல்ல வேற ஏதாவது இளவரசியா நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களான்ட்டு அவருமே குழப்பமான நிலையில தான் இருக்காரு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தருணமும் வருது. ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து கொள்ளும் தருணம் தான் அது. அப்ப சீதைய அந்த சபைக்கு அழைச்சிட்டு வராங்க. ராமர் தன் தலை நிமிர்ந்து சீதைய பார்த்த உடனே அவருக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படுது. ஆனா பெண்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லையா. சீதை தவிக்கிறா, எப்படி இவர் தான் ராமர்னு உறுதி செய்யறதுன்னு. அப்ப தன் கையில இருக்க வளையல சரி செய்யற மாதிரி ஓர கண்ணால ராமனை அவ பாக்குறா. அப்புறம் என்னங்க, சீதைக்கு ஒரே சந்தோஷம். காதல் நோய்பட்ட சீதையுடன் உடல் இப்போ சூப்பரா மாறிடுச்சு. இப்படிதான் அன்னைக்கு கன்னிமாடத்துல ஏற்பட்ட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்ற ஒரு பார்வை இங்க ஓரக்கண்ணால இனிதே முடியுது. ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் ரொம்பவே கோலாகலமாவும் நடந்து முடிச்சது. இதத்தான் காட்சி படலத்துல கம்பர் அழகா வர்ணிச்சிருக்கிறாரு. இப்படித்தான் அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான்ற ஒரு பாடல் வரியும் உருவாச்சு. நன்றி.